இசை, விஷால், ஏன் இசை இப்படி பண்ற? இனிமே இப்படி பண்ணாத இசை. ஏன்னா அம்மாவுக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த மாதிரி பண்றது நல்லா இல்ல. விஷால், இசை, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். எதுக்கு என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்க? எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல, ஸ்ரீஜா நடக்காததா நடந்ததா பொய் சொல்றான்னு நீ நிஜமாவே நம்புறியா? ஆமா விஷால், கண்டிப்பா ஸ்ரீஜா ஏதோ பொய் தான் சொல்றா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இசை, இது பொய் சொல்ற விஷயம் இல்ல இசை. இந்த விஷயத்துல நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன். நான் சொல்றேன், ஸ்ரீஜா சொல்றது உண்மை. வீட்ல மத்தவங்களுக்கெல்லாம் என்ன பத்தி இங்க நடக்கிறத பத்தி சந்தேகம் இருக்கலாம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு நிச்சயமானவன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன். ஸ்ரீஜா இந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளி இல்லையா இசை? ஆனா உனக்கு தெரியும் நம்ம 2 பேருக்குள்ள என்ன இருக்கு, எனக்கும் ஸ்ரீஜாவுக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு. நான் ஸ்ரீஜாவை விரும்புறேன், ஸ்ரீஜா என்ன விரும்புறா. எங்களுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்தது உண்மைதான். இந்த விஷயத்துல ஸ்ரீஜா ஏன் பொய் சொல்லணும்? கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியத என்னோட கவனக்குறைவால இப்போ நடந்துருச்சு. எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதனால இப்போ நீ அத பத்தி பேசி அது நடக்கலன்னு நிரூபிக்க நினைக்கிறது தேவையே இல்ல. நீ எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு புரியல இசை. இதனால தேவையில்லாம உனக்கு தான் கெட்ட பேரு. எங்களுக்குள்ள தப்பு நடந்துருச்சு, அதுக்கு காரணம் நான் தான். ஸ்ரீஜா மேல எந்த தப்பும் இல்ல. நான் ஆசைப்பட்டதுனாலேயே கல்யாணத்துக்கு முன்னாடியே அவ இந்த தப்ப செய்ய ஒத்துக்கிட்டா. அதுதான் அவ என் காதல் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. இதுதான் நடந்த உண்மை. ஆனா நீ இது இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற, ஏதேதோ பண்ற. எதுக்காக இதெல்லாம்?